அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இனி தொடர் அரசியல் வகுப்பில் 185வது வகுப்பு. வகுப்பினுடைய தலைப்பு குமுக அறம் குடியாட்சியம் குமுகியம் என்று சொல்லியிருந்தேன். குமுக அறம் குடியாட்சியம் குமுகியம் என்ற இந்த சொற்களை நாம் ஆள்வது, அரசியலை அறிவியலாக பார்க்கிறோம். பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசறிவியலை நாம் சில புதிய பார்வைகளை முன்வைப்பதற்காக பயன்படுத்துகிற போது இந்த துல்லியமான புரிதலுக்கு இது போன்ற சொற்கள் தேவைப்படுகின்றன. ரொம்ப எளிதா சொல்லிட்டு போயிடலாம். சமூக நீதி, ஜனநாயகம், சோசியலிசம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இதுல எதுவுமே தமிழ் சொல் இல்லைங்கிறது ஒரு பக்கம். இரண்டாவது, வாடிக்கையாக அது எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறதோ அந்த பொருளைத்தான் அது தரும். நம்ம விரும்பக்கூடிய அந்த துல்லியமான பொருளை அது தருவதாக. நம்ம சமூக நீதி என்பதிலிருந்து தொடங்குவதாக இருந்தால், தமிழ்நாடு அரசியலில் மிக அதிகமாக புழக்கத்தில் இருக்கிற ஒரு சொல்லாக சமூக நீதி என்ற சொல் இருக்கு. சமூக நீதி காவலர்கள், சமூக நீதி போராளிகள் என்ற பட்டத்தை நிறைய பேர் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அரசு சமூக நீதி அரசுதானா, இந்த கட்சி சமூக நீதி கட்சியா என்றெல்லாம் கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. பொதுவா எடுத்துக்கொண்டால் இடஒதுக்கீட்டை குறிக்கிற மாற்று சொல்லாக சமூக நீதி ஆளப்படுகிறது. சமூக நீதி என்ற கருத்துக்கு இடஒதுக்கீடு தேவைப்படுது. ஆனால் இடஒதுக்கீடு மட்டுமே சமூக நீதி ஆகுமா என்றால் ஆகாது. இதை நாம் விரிவா பார்த்தோம் என்றால் நமக்கு புரிந்து கொள்ளலாம். நம்ம இடஒதுக்கீட்டை பற்றி பேசுகிற போதெல்லாம் நாம் இடங்களை பற்றி பேசுகிறோம். இடங்கள் என்பது கல்வி சாலைகளிலான இடங்கள், வேலை வாய்ப்பிலான இடங்கள். இந்த இடங்கள் இருந்தால் தானே இடஒதுக்கீடு வரும். சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும். எனவே அகப்பை மட்டுமே போதும்னா போதாது, சட்டி தேவை, சட்டியில இருக்கணும். சட்டியில எப்ப இருக்கும் இருக்காது என்று பார்க்கிற போது கல்வி வாய்ப்புகள் சுருங்குவதோடும் இருக்கிற வேலை குறைந்து பறிபோவதோடும் தொடர்புடைய பொருளியல் காரணிகளை பற்றி நாம் ஆய்வு செய்ய வேண்டி வருது. அப்ப இயல்பாவே என்ன வந்துருது? சமூக நீதி என்னும் இடஒதுக்கீட்டு கோரிக்கை வேலை வாய்ப்புக்கான கோரிக்கையாக, வேலை வாய்ப்பை நோக்கமாக கொண்டிராத பொருளியல் கொள்கைகளுக்கு எதிரான கோரிக்கையாக. இப்ப குரோத் வித்தவுட் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லி ராகுல் காந்தியே பேசினார். 91 இந்தியாவில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அந்த வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, வேலை வாய்ப்பை வழங்காத வளர்ச்சியாக இருக்கு. நம்ம அதைத்தான் புது தாராளியம்னு சொல்றோம். தாராளியம் தாராளமாக அனுமதிக்கிறது முதலாளிகள் சுரண்டுவதற்கு, பெருமுதலாளிகள் சிறு முதலாளிகளை விழுங்குவதற்கு, ஆலைகளை விருப்பம் போல் மூடுவதற்கு, பணிச்சுமையை தாராளமாக உயர்த்துவதற்கு, கதவடைப்பை தாராளமாக அறிவிப்பதற்கு. இந்த தாராளங்கள் சேர்ந்து என்ன செய்யுதுன்னா, இப்ப தனியார் துறையில் இடஒதுக்கீடு கோரிக்கை எதிலிருந்து வருது? பொதுத்துறை ஒழித்து கட்டப்படுகிற போது, அந்த இடத்திற்கு தனியார் துறை வருகிற போது வெறும் இடஒதுக்கீட்டு கோரிக்கையோடு நிற்க முடியல. என்ன தேவைப்படுதுன்னா, தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு வேணும்.
அதுக்கு தனியார் துறை ஒத்துக்கொள்ளலைன்னா நம்ம பொதுத்துறையை பாதுகாக்கணும், தனியார் துறையை மீண்டும் பொதுத்துறைக்கு கொண்டுட்டு வரணும். தொழில்நுட்பங்கள் வந்து லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ், உழைப்புக்கு முதன்மை கொடுக்கிற தொழில்களை மூல முதலுக்கு முன்னுரிமை கொடுக்கிற தொழில்களாக மாற்றுகிற போது நமது தொழில்நுட்பம் பற்றிய கேள்வி எழுகிறது. ஆகவே இடஒதுக்கீட்டிலிருந்து தொடங்கி சமூக நீதி கோரிக்கை பொருளியல் தொடர்பானதாக போகுது. பொருளியல் தொடர்பானதாக போகும்போது அரசுதான் பொருளியல் கொள்கைகளை தீர்மானிக்குது. இப்ப என்ன மாதிரி அரசு வேண்டும், எந்த அரசினுடைய கொள்கை என்னவாக இருக்கணும் என்றது அரசியலாக மாறுது. அதனால்தான் இப்ப இந்திய அரசமைப்பு சட்டத்திலேயே நீதி என்று சொல்கிற போது அது பொருளியல் நீதி, அரசியல் நீதி, சமூக நீதி, எல்லா நீதியையும் குறிப்பிடுறாங்க. நீதி என்ற சொல் வந்து ஏதோ நீதிமன்றத்தில் நீதி வழங்குவது, கண்ணகிக்கு பாண்டியன் நீதி வழங்க தவறியது, இது போன்ற நீதிகள் இருக்கு. ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்களுக்கு நீதிமன்றம் நீதி வழங்க தவறிவிட்டது என்றெல்லாம் பார்க்கிறோம். ரொம்ப சரியாக சொன்னால் நீதிக்கு ஒரு நல்ல தமிழ் சொல்லாக நான் அறம் என்பதை பார்க்கிறேன். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பது சிலப்பதிகாரம். தமிழ் இலக்கியங்களில் நீதி இலக்கிய காலம் என்று ஒன்று இருந்துச்சு. அந்த நீதி இலக்கிய காலத்தில் தான் திருக்குறள், நாலடியார் இதெல்லாம் படைக்கப்பட்டுச்சு. அவை அற இலக்கியங்கள். நம்முடைய இரணியன் நாக்கு பொன்னுசாமி ஒரு மதிப்புரைக்காக எனக்கு ஒரு புத்தகம் வந்திருக்கு. அதுல வந்து சங்க இலக்கியத்தில் சமூக அறம், சமூகத்தை நம்ம குமுகமாக்குறதுனாலதான் நான் சமூக நீதியை குமுக அறம் என்று குறிப்பிடுகிறேன். இந்த சொல்லுக்கு பழகி கொண்டோம் என்றால் இந்த அரசியல் கல்விக்கு எளிதாக இருக்கும். எதை துல்லியமா சொல்றோம், தனி மனிதர்களுக்கு இடையிலும் தனி மனிதர்களுக்கும் சமூகத்திற்கும் இடையிலும் அந்த உறவுகள் நீதி சார்ந்த உறவுகளாக, அறம் சார்ந்த உறவுகளாக இருக்கும். இப்ப இயல்பாகவே எல்லோரும் சமமா இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத காட்டிலும் எல்லோரும் சமமான வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்களா என்பது இந்த குமுக அறத்திற்கு இன்றியமையாது. இந்த சம வாய்ப்புகளுக்காகத்தான் நாம் வந்து இடஒதுக்கீடு கோருகிறோம். இது ஒடுக்குண்டவர்களுக்கு பிறப்பால் பேதம் யாருக்கு எதிராக கற்பிக்கப்படுகிறதோ அவர்களுக்கான நீதி. யார் வழங்க வேண்டிய நீதி? அவர்களை அங்கமாக கொண்ட சமூகம் அல்லது குமுகம் வழங்க வேண்டிய நீதி. இதுதான் வந்து சமூக நீதி அல்லது குமுகம். ஒடுக்குண்டவர்கள் இப்படி அவர்களுடைய தொழில் சார்ந்து ஒடுக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள், பிறப்பின் அடிப்படையில் ஒதுக்கப்படுகிறார்கள். அதே போல பிறப்பின் அடிப்படையில் பாகுபாட்டுக்குள்ளாகிற இன்னொரு பிரிவினர் பெண்கள். பெண்களுக்கான கோரிக்கைகள், பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகரான வாய்ப்புகள் கிடைப்பதற்கான கோரிக்கைகள், ஆண்களுக்கு நிகரான உரிமைகள் கிடைப்பதற்கான கோரிக்கை, அவை சமூக நீதி கோரிக்கைகள் அல்லது குமுக அறம் சார்ந்த கோரிக்கைகள் என்ற வரையறைக்குள் வரும். இது உலகம் முழுவதிலுமே ஒரு சமூக வளர்ச்சி போக்கில் ஒரு கிழாரியம் அல்லது அடிமை முறையின் அடிப்படையிலான ஒரு சமூகத்திலிருந்து அடிமை முறை விலகி நீங்கிய வாய்ப்பு சமத்துவத்தை, வாய்ப்பு நிகர்மையை உறுதி செய்கிற, அனைவருக்கும் அரசியலில் சமபங்கு வழங்குகிற ஒரு அமைப்பு, அது ஜனநாயகம் அல்லது மக்களாட்சி என்று அழைக்கப்படுகிறது. இதைத்தான் நான் குடியாட்சியம் என்று குறிப்பிடுகிறேன்.
ஜனநாயகத்தை சனநாயகம்னு எழுதி நிறைவடையலாம். ஆனால் அது முழுசா நம்ம நோக்கத்தை நிறைவேற்றுவதில்லை. ஜனம் சனமாகிறாங்க, அதுக்கு மேல ஒண்ணு. மக்களாட்சின்னு மொழிபெயர்க்கும் போது சில நேரம் தந்தையினிடத்தில் மக்கள் ஆள்வதுங்கிற அர்த்தமாக மாறிடுது. அது எல்லா இடத்துக்கும் பயன்படுத்த முடியல. மக்களாட்சியும், மக்களாட்சி குடியரசு, மக்களாட்சி அமைப்பு. அதுதான் நம்ம இந்த குடியாட்சியம் என்ற சொல்லை கையாளும். இதுதான் ஜனநாயகம். இப்ப பிறப்பினால் வேற்றுமை பாராட்டுகிற அது ரேஸ் இனம் காரணமாகவோ, கலர் நிறம் காரணமாகவோ, மதம் காரணமாகவோ, சாதி காரணமாகவோ, பிறப்பிடம் காரணமாகவோ, பாலினம் காரணமாகவோ நெடுங்காலமாக பாகுபாடுகள் நிலை பெற்றிருக்கக்கூடிய சமூகங்களில் குடியாட்சியம் என்பது அதற்கு இன்றியமையாத ஒரு தேவை. சமூக நீதி அல்லது குமுகாரம். அப்ப இந்த சமூகங்கள் எங்கு இந்த பாகுபாடுகளால் அதிகம் பீடிக்கப்பட்டிருக்கிறனவோ அங்கு குடியாட்சியத்தினுடைய முதன்மை கூறாக குமுகாரம் செயல்படுகிறது. இப்ப நம்ம இந்தியாவில், தமிழ்நாட்டில் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடை என்று நாம் பார்ப்பது சாதியத்தை. அது முதலாளித்துவ அமைப்பிலானாலும் கிழாரி அமைப்பிலானாலும் வளர்ச்சிக்கு பெரிய தடையாக இந்த சாதியம் இருக்கு. அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு, சமூக ஒற்றுமையை சாதிப்பதற்கு, தேசிய விடுதலைக்காக ஒரு புதிய சமூகத்தை படைப்பதற்கான முயற்சியில சாதி தடையாக இருப்பதால் இங்கு ஜனநாயக புரட்சி என்பதை நாம் சமூக நீதி புரட்சி, குமுக அறப்புரட்சி என்று அழைக்கிறோம். சீனத்தில் மாசேதுங் தலைமையிலான பொதுமை கட்சி, நான் ஏற்கனவே நம்ம வகுப்புல தொடக்கத்திலே சொல்லியிருக்கேன், எதை படிக்கிறோமோ படிக்கலையோ ஒரு 3 புத்தகங்கள் அவரிடமிருந்து படிக்கணும். அது சீன புரட்சியும் சீன பொதுமை கட்சியும் என்ற நூல், சின்ன புத்தகம் தான். இன்னொன்று சீன சமுதாயத்தில் வகுப்பு பகுப்பாய்வு, கிளாஸ் அனாலிசிஸ் ஆஃப் சைனீஸ் சொசைட்டி. மூன்றாவது புதிய ஜனநாயகம் குறித்து. இந்த புதிய ஜனநாயகம் என்று அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்து இருக்கு பாருங்க, என்ன அர்த்தம்? ஒரு சமுதாயம் சுரண்டல் சமுதாயமாக இருக்கிறது, மனிதனை மனிதன் சுரண்டாத சுரண்டலற்ற சமுதாயமாக அதை மாற்ற வேண்டும். வகுப்புகளாக ஒரு சமூகம் பிளவுபட்டிருக்கிறது, அப்படி பிளவை நீக்கி ஒரு வகுப்புகளற்ற சுரண்டல் இல்லாத ஒரு சமூகமாக அதை மாற்ற வேண்டும். சமூகம் என்பதை பாவாணர் குமுகம் என்றும், சமுதாயம் என்பதை குமுகாயம் என்றும் அழைத்தார். பழகிட்டோம்னா நம்ம அந்த சொல்லையை பயன்படுத்தலாம். இப்ப நம்ம புரிதலுக்காக நான் இதை மட்டும் சொல்றேன். அப்ப ஒரு புதிய சமுதாயத்தை படைக்கணும். மார்க்ஸ் வர்க்கங்களை பற்றி சொல்லும் போது சொன்னார், மனித சமூகத்தில் வர்க்கங்கள் இருப்பதை நான் கண்டுபிடிக்கவில்லை. இந்த வர்க்கங்களுக்கிடையில் நலமோதல்கள் போராட்டங்களாக வெடிப்பதை நான் கண்டுபிடிக்கவில்லை. இந்த ரெண்டுமே எனக்கு முன்னாலேயே பல பேர் சொன்னாங்க. சமுதாயம் வகுப்புகளாக பிரிந்திருக்கிறது அல்லது வர்க்கங்களாக பிரிந்திருக்கிறது. இந்த வகுப்புகளுக்கிடையில் ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கு. ஏடறிந்த வரலாறு அனைத்தும் வகுப்பு போராட்டங்களின் வரலாறே என்று சொல்லும் போது அது ஏற்கனவே பல பேர் சொன்னதான் பதிவு பண்றாங்க. இப்படி ஒரு போராட்டம் நடக்குது. ஆனா நான் எதை கண்டுபிடித்தேன் என்றால், இந்த போராட்டம் இன்றியமையாமலே அவசிய தேவை கருதியே இந்த போராட்டத்தினுடைய வளர்ச்சி போக்குல சுரண்டலற்ற வர்க்கங்களற்ற ஒரு சமுதாயம் உருவாகும். அது ஒரு பொதுமை குமுகம், கம்யூனிஸ்ட் சமுதாயம்.
ஆனால் அது அடைவதற்கு முன் ஒரு இடைக்கால கட்டமாக பாட்டாளி வகுப்பினுடைய வல்லாட்சியம் ஏற்படுத்தப்படும். அதுதான் சோசியலிசம். சோசியலிசம் முதிர்ந்தால் கம்யூனிசம், கம்யூனிசம் தொடங்குவது சோசியலிஸ்டில் இருந்து. இந்த சோசியலிசம் என்ற சொல்லைத்தான் நான் குமுகியம் என்று அழைக்கிறேன். இந்த நல்ல தூய தமிழ் சொற்களுக்கு எப்பயுமே அருளியாரை நான் நாடி பார்ப்பதுண்டு. அருளியார் நிகரமை என்று அவருடைய பேரகராதியில போட்டு, ஆனா நானே அவர்கிட்ட பேசினேன். நான் இந்த சொல்லை சொன்னேன், குமுகியம் என்ற இந்த சொல்லை நான் அவர்கிட்ட சொன்னேன். எப்படி தியாகி இது எப்படி வருதுன்னு கேட்டார். நான் சோசியலிசம் என்றால் சொசைட்டி பிளஸ் இசம், பொது உடைமைனா கம்யூனிசம், அப்ப கம்யூன் பிளஸ் இசம், அது இது சொசைட்டி பிளஸ் இசம். அப்ப சமூகம் பிளஸ் உடைமை, சமூக உடைமை, இது சமூகவாதம் என்றுதான் நிறைய உருது, வங்காளம், இந்தி, இந்த சொல் எல்லாத்திலையும் சமாஜ்வாத், சமூகம் பிளஸ் இயம். சமூகத்தை நீங்க தமிழ்ல குமுகம்னு மாத்தினீங்கன்னா நம்ம சமூகத்தை கூட வச்சுக்குவோம், மற்றதுக்கெல்லாம் வச்சுக்குவோம். ஒரு கலை சொல்லாக்கத்திற்கு ஒரு தனி சொல் வேணும்னா இந்த குமுகத்தை அதை நம்ம எடுத்துக்கலாம். பாவாணர் கொடுத்த சொல் இது. இந்த குமுகம் பிளஸ் இயம், குமுகியம் ரொம்ப நல்லா இருக்கு, இதே வச்சுக்கோன்னு அருளியார் என்ற சொன்னார். அந்த சொல்லைத்தான் ரொம்ப நாளா நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். இங்க நம்ம பேச்சு நிறைய வகுப்புகளை நான் சொல்லியிருக்கேன். அப்ப இந்த மூன்றும் தான் நம்ம தலைப்பா எடுத்துக்கணும். குமுக அறம் என்கிற சமூக நீதி, ஆங்கிலத்தில் சோசியல் ஜஸ்டிஸ். குடியாட்சியம் என்கிற ஜனநாயகம், ஆங்கிலத்தில் டெமோக்ரஸி. குமுகியம் என்கிற சோசியலிசம், அது குமுகியம் என்கிற சோசியலிசம், அது ஆங்கிலத்தில் சோசியலிசம். ரைட். ரொம்ப நாள் வெறும் தமிழ்லையும் சோசியலிசம்னே எழுதிட்டு இருந்தாங்க. நான் பல முறை சொல்லியிருக்கேன். அபேதவாதம்னு ராஜாஜி எழுதி பார்த்தாரு. ஒரு பெரியார் சிங்காரவேலர்லாம் சமதர்மம்னு எழுதி பார்த்தாங்க. எதுவுமே அதனுடைய முழு பொருளை தரல. ஒப்புரவு சமூகம்னு சொன்னா என்னன்னு கூட ஒரு முறை ஆணைமுத்து தோழர் ஆணைமுத்து என்ன கேட்டார். ஒப்புரவு என்பது திருக்குறள்லயே வருது. ஆனா சோசியலிசம் என்கிற ஒரு பொருளியல் சமூக அமைப்பை பாட்டாளி வகுப்பு என்ற ஒன்று இழப்பதற்கு ஒன்றுமில்லாத ஒரு புரட்சிய வகுப்பு வந்த பிறகுதான் இந்த கருத்தே பிறக்குது. எனவே இது அன்றைக்கு இருந்திருக்க முடியாது. வள்ளுவர் காலத்துல சோசியலிசம்லாம் கிடையாது. பிறர் நலம் நாடுவது என்பது சோசியலிஸ்ட்ல உண்டு. ஆனா பிறர் நலம் நாடுவது மட்டுமே சோசியலிசம் அல்ல. இது ஒரு சமூக ஒழுங்கினுடைய பெயர். அப்ப ஆக்க பொறிகள், அதாவது உற்பத்தி சாதனங்கள் சமூகத்திற்கு உரிமையானது. அதை யார் வழி நடத்த முடியும், யாரால் முடியும்னா சுரண்டலில் எந்த அக்கறையும் இல்லாத, சுரண்டலை அடியோடு கட்டோடு ஒழிப்பதில் அக்கறை கொண்ட பாட்டாளி வகுப்பு தான் அதை செய்ய முடியும். எனவே பாட்டாளி வகுப்பினுடைய கருத்தியலாகத்தான் இந்த சோசியலிசம் என்பது உருவாகும். இப்ப நம்ம கம்யூனிசத்துக்குள்ள இப்ப நம்ம போக வேண்டாம். சோசியலிசம் வளர்ந்த பிறகு வரக்கூடியது. இப்போதைக்கு நம்ம சோசியலிசம் வரைக்கும் நிறுத்திக்கிறோம். இந்த சொற்கள் தான் இந்த உறவு. இதற்கு நம்ம இப்ப ஏன் இந்த விவாதம் வந்திருக்குன்னா, நீங்க இந்த முகநூல்ல நடந்துட்டு இருக்கிற விவாதத்தை படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாட்டிக்கொண்டாரா பெரியார் என்ற தலைப்புல நான் ஒரு 16 கட்டுரைகள் இது வரைக்கும் இடுகையில் எழுதியிருக்கேன். அதுல இடையில வரக்கூடிய கேள்விகளை வைத்து இதுல போறோம். ஒரு நண்பருக்கு ஒரு முக்கியமான கவலை வரும். என்னன்னா, எப்ப பார்த்தாலும் பெரியாருங்கிறாங்க, அம்பேத்கருங்கிறாங்க, எல்லாம் சமூக நீதி சமூக நீதிங்கிறாங்க. அவருக்கு என்னமோ இது மார்க்சிய தூய்மை கட்ட மாதிரி ஒரு நெருடல். அவர் என்ன நினைக்கிறாரு, வர்க்கம்னு சொல்லலையே, வர்க்க விடுதலைன்னு சொல்லலையே, வர்க்க போராட்டம்னு சொல்லாம இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே. அதனால அவருக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, சமூக நீதி வேறு வர்க்க விடுதலை வேறா, சமூக நீதிக்கும் வர்க்க விடுதலைக்கு என்ன தொடரும்? வர்க்க விடுதலை என்று சொல்வதனுடைய பொருள் ஏதோ ஒரு வர்க்கம் ஏதோ ஒரு வர்க்கத்திடம் இருந்து அல்ல, சமூகம் வர்க்க சமூகம் என்ற நிலையிலிருந்து விடுதலை பெறுவது. வர்க்கங்களற்ற சமூகமாதல், கிளாஸ் ஆஃப் சொசைட்டி. அந்த கிளாஸ்ல சொசைட்டியா எது இருக்கும்?
நமக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு சோசியலிசம் தான். அதாவது குமுகியம் தான் வர்க்கமற்ற சமூகம். ஆனா இந்த குமுக அறம் அல்லது குடியாட்சியம் என்பது ஒரு வர்க்கமற்ற சமூகத்தை குறிக்காது. ஒரு நாடு ஜனநாயக நாடுன்னா சுரண்டல் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. சுரண்டல் இருக்குப்பா, ஆனா சுரண்டப்பட்ட மக்களுக்கு உரிமைகள் இருக்கு, அவங்க போராடலாம், அவர்கள் சம வாய்ப்பு பெறலாம், அவங்களுக்குள்ள பாகுபாடு இல்லை. இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க ஒரு குமுகாரத்தோடு வாழ்கிறார்கள் என்று பொருள். அரசியலில் அவர்களுக்கு தங்கள் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிற உரிமை, முடிந்தால் அதற்கு மேல அரசின் கொள்கைகளை தீர்மானிக்கிற உரிமை, இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களால என்ன பண்ண முடியும்னா தங்களுக்கு வேண்டிய தேவையான வாய்ப்புகளை பெற முடியும். ஊதிய உயர்வு பெறலாம், வேலை சுமையை குறைத்துக் கொள்ளலாம், வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்ளலாம். இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு இருக்கு. அப்ப அது மட்டுமே என்ன ஆயிடாதுன்னா சோசியலிசம் ஆயிடாது. இப்ப பிரான்ஸ்ல 1789 ஜனநாயக புரட்சி வெற்றி பெற்றது. நம்ம இப்ப சொல்ற மாதிரி சொன்னா குடியாட்சிய புரட்சி வெற்றி பெற்றது. இந்த குடியாட்சிய புரட்சி எதற்கு எதிரானது? அதிகாரம் நிலவிய அடிமை முறைக்கு எதிரானது, நிலக்கிழாரியத்துக்கு எதிரானது, பிரபுமார்களின் ஆட்சிக்கு எதிரானது, நொபிலிட்டி உயர்குலத்தினுடைய ஆட்சி, அவர்களுக்காக நடத்தப்பட்டுக் கொண்டிருந்த மன்னர் ஆட்சிக்கு எதிரானது, இந்த மன்னராட்சியின் துணையோடு நடத்தப்பட்ட மதக்குருமார்களின் ஆட்சி கிளரிக்கலிசம் அதற்கு எதிரானது, மதக்குருமார்களின் ஆட்சியினுடைய உயர் வடிவமாகிய போப்பரசனுடைய ஆட்சிக்கு எதிரானது. மக்கள் பெரும்பாலானவர்கள் கிறிஸ்தவர்களா இருக்கலாம், கத்தோலிக்கர்களாகவும் இருக்கலாம். ஆனா போப்பரசர் சொன்னதான் அரசர் செய்யணும், போப்பரசர் சொன்னபடிதான் எல்லோரும் நடந்து கொள்ளணும் என்று இருந்த அந்த ஆதிக்க முறை அதற்கு எதிரான. இது எல்லாத்தையும் எதிர்த்துதான் பிரெஞ்சு புரட்சி நடைபெற்றது. பாஸ்டில் சிறைய உடைச்சாங்க, மன்னர்களுக்கு எதிராக கலகம் செஞ்சாங்க, தொழிலாளர்கள் போராடினாங்க, கருத்துரிமை, குடியாட்சிய உரிமை, மக்களாட்சி உரிமை, எங்களுக்கு உயிரடைய உரிமை என்று சொல்லி வால்டேரும் ரூசோவும் குரல் கொடுத்தாங்க. மேடைகளில் மிராபோ முழங்கினார். மன்னர் குடும்பத்தையே கில்லட்டில் வைத்து இதான் வலி குறைந்த சாவுன்னு தீர்த்து கட்டிட்டாங்க. பிரெஞ்சு குடியரசை உருவாக்கிட்டாங்க. மன்னராட்சியினுடைய இடத்துல குடியரசு வந்து இதற்கான சமூக காரணிகள் இருந்துச்சு. கிழாரிய சமூகம் தொழில்துறை வளருவதற்கு இடம் கொடுக்கல, மக்களிடையில் இருந்து இழப்பதற்கு ஏதுமில்லாத தொழிலாளர்களை அது அந்த தொழில்களில் வேலை செய்வதற்கு அனுப்பி வைக்கல, ஆலை சரக்குகளை விற்பதற்கான சந்தை இல்லாதபடி பண்ணை அடிமைகளாக விவசாயிகள் நிலத்தோடு பிணைக்கப்பட்டனர். இதெல்லாம் உடைச்சி எறியணும். ஆனா என்ன வரலன்னா, இவை எல்லாம் நடந்தாலும் சுரண்டலுக்கு முடிவு வரவில்லை. கிழாரியத்தில் இருந்த பிரபுமார்களுடைய இடத்துல இன்னைக்கு ஆலை முதலாளிகள் இருந்தாங்க. அடிமைகள் இல்லை. ஆனா இந்த அடிமை முறை வேறு ஒரு விதமான அடிமை முறை. கசையால் அடித்து வேலை வாங்குவதில்லை, அடிமைகளை வேலை செய்யாவிட்டால் கொண்டிட முடியாது, அடிமைகளை விலைக்கு வாங்குவதும் விற்பதும் முடியாது. ஆனா இது ஒரு புதுவிதமான அடிமைத்தனம். அத மார்க்ஸ் கூலி அடிமைகள்னு சொன்னார். கூலியை கொண்டு இவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டார். ஏன்னா இவர் விரும்பினால், லெனின் சொன்னார், தொழிலாளி சுதந்திரம் ஆயிட்டார், இஸ் ஃப்ரீ. என்ன விதத்தில் ஃப்ரீ? தன்னுடைய உழைப்பு திறனை
அவர் விரும்பிய யாரிடம் வேண்டுமானாலும் விட்டுக் கொள்ளலாம். இந்த ஆண்டைக்கு தான் நீ சொந்தம், வேற எங்கேயும் போக கூடாதுன்னு தடுக்க முடியாது. 2, அவர் வயிற்றுப்பாட்டுக்கு தேவையான உணவு, உடை, உறைவிடம் எல்லாவற்றிலிருந்து விடுபட்டவராக இருக்க. இதெல்லாம் வேணும்னா அவர் போய் உழைப்பு திறனை விற்கணும், விற்றாகணும், சுரண்டலுக்கு உட்படும். அப்ப இந்த சுதந்திரமான ஒரு தொழிலாளர் வகுப்பை அந்த புரட்சி தோற்றுவித்தது. அப்ப அதுக்கு மேல அவங்களுக்கு மாற்றம் வரணும்னா அதுல இருந்து எங்க போகணும்? சோசியலிசத்துக்கு தான் போகணும், குமுகியத்திற்கு தான் போகணும். அப்பதான் சுரண்டலற்ற சமூகத்தை உருவாக்கணும். குமுக அறம் குடியாட்சியம் என்ற தளத்தில் நின்று தொடர்ந்து போராடுகிற போது அது எங்க இட்டு செல்லுதுன்னா அது குமுகியத்திற்கு இட்டுச்சு. நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில எல்லாம் பல நேரம் ஒன்னோட ஒன்று குழப்புவாங்க. என்னன்னா ஜனநாயகம் பெருசா சோசியலிசம் பெருசா, எது ஜனநாயகம் எது சோசியலிசம்? இப்போ நம்ம இந்தியாவில் ஜனநாயகம்னு ஒன்று இருக்கு. பிரதமராக மோடியை தேர்ந்தெடுத்திருக்காங்க, முதலமைச்சராக ஸ்டாலினை தேர்ந்தெடுத்திருக்காங்க, சட்டமன்றத்தை நாடாளுமன்றத்தை தேர்ந்தெடுத்து. எனவே எல்லாம் சமம், அரசியல் சமத்துவம். யார் வேணாலும் தேர்தல் நிற்கலாம், யார் வேணாலும் ஓட்டு போடலாம். அவங்களுக்கு உயிரோட இருந்தா போதும், ஓட்டுக்கு தகுதி வந்துடும், உரிய வயது அடைந்திருக்கணும், அவ்வளவுதான். இது ஒரு நல்ல அருமையான சமத்துவம். இது ராஜராஜ சோழன் ஆட்சியில் இது இல்லை. குடுவோல முறையினா கூட எல்லாருக்கும் சமம் கிடையாது. ஆனா இந்த மக்களாட்சி காலத்தில், இன்னும் பிரித்தானியர் ஆட்சி காலத்துல கூட பட்டதாரிக்கு ஓட்டு, எழுத படிக்க தெரிஞ்ச ஓட்டு, பட்டாதாருக்கு ஓட்டு எல்லாம் வச்சிருந்தாங்க. 50ஆம் வருடம் நடைமுறைக்கு வந்த அரசமைப்பு சட்டத்துல அனைவருக்கும் வாக்குரிமை, யுனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ். நம்ம இதுல பிற்பகுதியில் நம்ம தென்னாப்பிரிக்கா பற்றி பார்ப்போம். தென்னாப்பிரிக்கா பற்றி பார்க்கும்போது என்ன தெரியுது? அவர்கள் இன ஒதுக்கல் ஆட்சியின் கீழ் அனைவருக்குமான வாக்குரிமை இல்லாமல் இருந்தாங்க. ஒருவருக்கு ஒரு வாக்கு என்பது அவங்க புரட்சி கோரிக்கையா மாறினுச்சு. ஒன் மேன் ஒன் ஓட், அதுக்கு ஒரே மதிப்பு, ஒன் வேல்யூ. இது இருந்தால் இன ஒதுக்கல் ஒழிஞ்சிடும். ஏன்னா பெரும்பான்மை மக்கள் கருப்பு மக்கள், அவங்களுக்குள்ள ஆப்பிரிக்கர்கள் இருக்கிறாங்க, கலப்பினத்தவர்கள் இருக்கிறாங்க, ஆசிய இனத்தவர் இருக்கிறாங்க, இயல்பாகவே வெள்ளையர் சிறுபான்மையா இருக்கிறாங்க. எனவே ஒன் மேன் ஒன் ஓட்டு வந்துச்சுன்னா அதை ஒழிச்சிடலாம். இங்க அப்படி ஒரு ஒன் மேன் ஒன் ஓட்டு வந்துருச்சுன்னா அது ஒரு அரசியல் சமத்துவம், பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி. ஆனால் அரசியலில் நிகர்மை என்பது நிலைத்து நிற்க வேண்டும். அரசியலில் நிகர்மை எல்லோருக்கும் பயன்பட வேண்டும் என்றால் அதற்கு தேவைப்படுகிறது பொருளியல் நிகர்மை, சமூக நிகர்மை. சமூக பொருளியல் நிகர்மை இல்லாவிட்டால், சமூக பொருளியல் ஏற்றத்தாழ்வின் அடிப்படையில் இந்த அரசியல் நிகர்மை கட்டப்படுமானால் என்ன பண்ணும்? காலப்போக்கில் இந்த அரசியல் பொருளியல் ஏற்றத்தாழ்வு, சமூக பொருளியல் ஏற்றத்தாழ்வு, இந்த அரசியல் ஜனநாயகத்தை அம்பேத்கர் சொன்ன வார்த்தை நொறுக்கிவிடும், நிற்காது. யார் இந்த ஏற்றத்தாழ்வுகளால் பாதிக்கப்பட்டவர்களோ அவர்கள் இந்த ஓட்டுனால எங்களுக்கு என்னையா கிடைச்சிச்சு, இந்த வாக்குரிமையினால எங்களுடைய வாழ்க்கை மாறவில்லையே என்று சொல்லி இந்த அரசியல் ஜனநாயகத்தை தகர்த்து விடுவார்கள் என்று அவர் சொன்னார். அதனாலதான் அவர் இதோட கூடுதலா ஒரு சொல் சொன்னாரு, சோசியல் டெமோக்ரஸி, சமூக ஜனநாயகம் வேண்டும் என்று சொன்னார். அது ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு, முக்கியமான ஒரு செய்தி. நாம ரொம்ப அடிப்படையாக கருதக்கூடிய ஒரு அம்பேத்கருடைய ஒரு பார்வை. அது தனியா நம்ம பேசலாம், இதை பத்தி பல முறை நம்ம குறிப்பிட்டோம். லெனின் சொன்னாரு, இந்த குடியரசுகள் பெரிய ஜனநாயக குடியரசுகள்லாம் இருக்கு, அனைவருக்கும் வாக்குரிமை, வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை.
ஒரு முதலாளி எம்பிக்கு போட்டி போடலாம், அவரை எதிர்த்து அவர் கீழே இருக்கிற தொழிலாளியே போட்டி போடலாம். தொழிலாளி தொழிலாளர்களை திரட்டி அந்த முதலாளியை தோற்கடிக்கலாம். நம்ம இந்தியாவில் 52ஆம் வருஷத்து பொது தேர்தலில் திண்டிவனம் தொகுதியில மிகப்பெரிய முதலாளி கோயங்காவை நம்ம திருக்குறள் முனிசாமி தோற்கடித்தார். 67ஆம் வருட பொது தேர்தலில் பொள்ளாச்சி மகாலிங்கம் என்ற பெரு முதலாளியை ரமணி என்ற ஒரு தொழிலாளர் தலைவர் தோற்கடித்தார். முடியும். எத்தனையோ உதாரணங்கள் நம்ம காட்டலாம். மாதிரி இதெல்லாம் செய்ய முடியும். இந்த ஜனநாயகம் இருக்கிறதே, இந்த அரசியல் ஜனநாயகம், இதுக்கு மேல வளர்ந்து போறதுக்கு எது தடையா இருக்குன்னா, தனி உடைமை உறவுகள், முதலாளித்துவத்தினுடைய தனி உடைமை உறவுகள். ஜனநாயகம்ங்கிறது தேர்தலில் போட்டியிடுவது ஜெயிப்பது மட்டுமல்ல. தேர்தலில் போட்டியிடுறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் முன்னால நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு? மக்கள் ஐயக்கமா சேர்க்கணும், கருத்து பரப்புரை செய்யணும், பப்ளிக் ஒப்பீனியன், பொதுமக்கள் கருத்தை உருவாக்கணும். இதுல எல்லாம் ஆள வகுப்பும் ஆளப்படுகிற மக்களும் சமமா இல்லை. நாம ஒரு இதழ் நடத்துறதுனா என்ன போராட வேண்டியிருக்கு? இடதுசாரி கட்சிகள் இதழ் நடத்துறதுனாலே பெரிய போராட்டம். ஆனா ஒரே ஒரு முதலாளி நினைச்சோன்னா என்ன பண்ண முடியுது? அவர் நினைச்சா 4 விதமான இதழ்கள் நடத்தலாம். இப்ப இன்னைக்கு சமூக ஊடகங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தொலைக்காட்சிகள், இப்ப அம்பானி அதானிக்கு சொந்தமா தொலைக்காட்சி, பெரிய பெரிய செயற்கைக்கோள் தொலைக்காட்சிகள்லாம் இருக்கு. NDTV அவரால் சுலபமா வாங்க முடிஞ்சு. நியூஸ் 18 பல மொழிகள் பல கிளைகளா வந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுல இருந்து ஒரு பத்திரிகையாளர் வெளியேற்றப்படுறார். அவர் போய் ஒரு சின்னதா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. இந்த சேட்டலைட் டிவிக்கு இருக்கிற வீச்சு, செல்வாக்கு, வலிமை, அதனுடைய கவர்ச்சி, இது எதுவுமே இந்த ஏழை எளியவர்கள் நடத்தக்கூடிய இந்த ஊடகங்களுக்கு வராது. நடத்த முடியுது, அந்த அவ்வளவுதான். அதுக்கு இது ஈடே சொல்ல முடியாது. இதைத்தான் லெனின் என்ன சொன்னார்னா, தனி உடைமை உறவுகள், தனிச்சொத்து உறவுகள் எவ்வளவு பெரிய ஜனநாயகத்திலும், எவ்வளவு பெரிய ஜனநாயக குடியரசிலும் ஜனநாயக உரிமைகளை, மக்களாட்சி உரிமைகளை சம்பிரதாயமாக மாற்றிவிடுகின்றன. அதாவது ஃபார்மாலிட்டி ஆயிடுது. ஃபார்மல் டெமோக்ரஸி. ஃபார்ம்னா வடிவம், உள்ளடக்கம் இருக்காது, வடிவம் மட்டும் இருக்கும். இந்த வடிவ அளவிலான குடியாட்சியமா ஜனநாயகமா மாத்து. இப்ப நம்ம சொல்றோம், இங்க இந்த தொலைக்காட்சி நடத்துகிறவனுக்கு, ஒரு பத்திரிகை நடத்துகிறவனுக்கு சொத்துடைமை என்பது இருப்பதால் அவன் இந்த உரிமைகளை பயன்படுத்திக் கொள்ள முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அவனோ எதிர்த்து போட்டியிடுகிற தொழிலாளி சமநிலைக்கு வந்துருவான். அப்ப அது எந்த சமூகத்தில் சாத்தியம்? அதற்கு வர்க்க சுரண்டல் இல்லாத, ஏழை பணக்காரன் இல்லாத, முதலாளி தொழிலாளி என்று இல்லாத, ஒரு வர்க்கமற்ற, வகுப்புகளற்ற ஒரு சமூகத்தில் தான் அந்த ஜனநாயகம் முழுமையடையும். மக்களாட்சி என்பது முழுமையடையும். அதான் ரொம்ப அழகா லெனின் சொன்னாரு. நீங்க ஜனநாயகத்துக்காக போராடும் போது, அந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும் போது அது எங்க போய் முடியும்னா, அது சோசியலிசத்தில் போய் முடியும். சோசியலிசம் இஸ் தி கன்சூமேஷன் ஆஃப் டெமோக்ரஸி. நான் இன்னைக்கு எழுதியிருக்கிறேன். 2 பேரு இல்லறம் தொடங்கினா அது ஜனநாயகம். குழந்தை பெற்றுக்கிட்டா அதுதான் சோசியலிசம். குழந்தை பெற்றுக்கிறதுக்கு இந்த இல்லறம் வழிவகுக்கும். குழந்தை பெற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அது எப்படி இருக்குமோ அது வேற செய்யும். இந்த கன்சூமேஷன் என்ற கான்செப்ட், இந்த கருத்து என்ன தேவைப்படுகிறதுனா, மார்க்சும் எங்கெல்ஸும்
அவங்க பொதுமை கட்சி அறிக்கையில மற்ற எழுத்துக்கள்ல சமூக வளர்ச்சி வரிசையை ஆய்வு செய்தார்கள். நான் அடிக்கடி சுட்டி காட்டுவேன். அவங்க மார்க்ஸ் 2 கண்டுபிடிப்புகளை செய்தார். ஒன்று, மாந்த சமூகத்தினுடைய வரலாற்று வளர்ச்சி விதியை கண்டுபிடித்தார். இரண்டாவது, ஒரு முதலாண்மை குமுகம், முதலாளித்துவ சமூகம் இயங்குவதற்கான விதியை கண்டுபிடித்தார். அதுதான் உபரி மதிப்பு கோட்பாடு, மிகை மதிப்பு கோட்பாடு. இப்ப நம்ம மிகை மதிப்பு கோட்பாட்டை விட்டுருவோம். இந்த சமூக வளர்ச்சி விதிகள், இந்த சமூக வளர்ச்சி விதிகள்ல நான் கூட மார்க்சிய ஆணவனால எழுதியிருக்கிறேன். எத்தனை பேர் எழுதியிருக்கிறார். நாம் இந்த சமூக வளர்ச்சி எப்படி பார்க்கிறோம்னா, ஒரு தொல் பொதுமை குமுகம், அடிமை உடைமை குமுகம், கிழாரிய குமுகம், முதலாண்மை குமுகம், அப்புறம் இந்த குமுகியம்னு நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த சோசியலிஸ்ட் சமுதாயம். இது எல்லோருக்கும் ஒரு எண்ணத்தை என்ன ஏற்படுத்திடுச்சுன்னா, எல்லா நாடுகளிலும் மனித சமூகம் இந்த வளர்ச்சியில் வருது. இந்த வரையறைகளுக்குள் அடங்காத சமூகங்களுக்கு என்ன செய்யறதுன்னு ஒரு குழப்பம் வந்துடுச்சு. ஏன்னா தொழில் பொதுமை குமுகத்தில் இருந்து அடிமை உரிமை குமுகமாக மாறுவதற்கு இடையில் பல நாடுகள் பல படிநிலைகளை கடந்து வருது. எப்படி அடிமை உடைமை குமுகத்துல அல்லது தொழில் பொதுமை குமுகம் கலைந்த போது சுரண்டல் எப்படி தோன்றியது, சுரண்டலை காக்க எப்படி அரசு தோன்றியது என்பதை பற்றி இந்த குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் நூலில் எங்கெல்ஸ் விவரிக்கிறார். 3 விதமான எடுத்துக்காட்டுகளை கொடுத்து ஒவ்வொரு சமூகத்திலும் இது எப்படி வந்துச்சு என்பதை அவர் விளக்கிறார். எப்படி சமூக தலைமை என்பதே அரசியல் தலைமையா மாறி சுரண்டலை பாதுகாக்குது, அது எப்படி வேறு குமுகங்களை அடக்கி ஆளும் போது அந்த பிடிபட்டவர்களை அடிமைகளா மாற்றுவது, அதோடு சேர்த்து கால்நடை வளர்ப்பு, வேளாண்மை, இதுக்கெல்லாம் இருக்கிற பங்கு எல்லாத்தையும் விவரமா சொல்றார். நம்ம இன்னைக்கு அந்த தலைப்பு எடுத்துக்கல. அதே போல அடிமை உடைமையிலிருந்து நிலக்கிழாரியத்துக்கு மாறும்போது, கிழாரியத்திலிருந்து முதன்மை குமுகத்துக்கும், முதன்மை குமுகத்திலிருந்து சோசியலிஸ்டுக்கும் மாறுகிற போது நிறைய படிநிலைகள் இருக்கு. நீண்ட காலமோ குறுகிய காலமோ நீடிக்குது. ஒரு வாசகத்தை அடிக்கடி லெனின் பயன்படுத்தினார். அது என்னது? ப்ரீ கேபிட்டலிஸ்ட் ரிலேஷன்ஸ், முதலியத்திற்கு முற்பட்ட குமுக உறவுகள், சமூக உறவு. முதலியத்துக்கு முற்பட்டது எது? கிழாரியம், நிலப்பிரபுத்துவம். ஏன் அப்படி சொல்லாம ஏன் முதலியத்துக்கு முற்பட்டன்னு சொல்லணும்? முதலியத்திற்கு முற்பட்ட உறவுகள் என்று சொல்லுகிற போது அது தொழில் பொதுமையினுடைய மிச்ச சுற்றங்களா இருக்கலாம். இப்ப பழங்குடி மக்கள் மத்தியில அதான் நம்ம இந்தியாவிலையும் சரி, அமெரிக்காவிலையும் சரி, ஆஸ்திரேலியா இதுலயும் சரி இது இருந்துச்சு. நெல்சன் மண்டேலா கூட இந்த ரிவோனியா வழக்கு விசாரணையில ஆற்றிய அந்த நீண்ட உரையில் அவர் சொல்லுவார். ஏன்னா அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இவர் ஒரு கம்யூனிஸ்ட் என்று சொல்றார். அவர் சொல்றாரு, ஐ எம் நாட் ஏ கம்யூனிஸ்ட், நான் கம்யூனிஸ்ட் அல்ல. எனக்கு அதன் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கு, அந்த இலக்கியங்கள்லாம் நான் படிச்சிருக்கேன். அதை விட அவர் சொல்றாரு, நான் குழந்தை பருவத்தில் வளர்ந்த போது நாங்கள் வாழ்ந்த சமூகங்கள் அதில் நில உடைமை யாருக்கும் இல்லை, எல்லா ஒரு குலத்திற்கு பொது சொத்தா இருந்துச்சுன்னு சொல்றார். என்ன சொல்ல போனால் மனித குலத்தினுடைய சுரண்டல் வரலாறு என்பது சில 1000 ஆண்டுகளுக்குரியது என்றால், அதுக்கு முன்னால 1,00,000 ஆண்டுகளில் அது இந்த தனியுடைமையற்ற பொதுமை குமுகத்தில் தான் வாழ்ந்திருக்கு. அது ரொம்ப சிறந்த சமூகங்கிறதுக்காக இல்லை, இந்த வளர்ச்சி இல்லாத ஒரு சமூகம், மனிதன் காட்டு விராண்டி நிலையில் அநாகரிக நிலையில் இருந்தான். இன்னைக்கு நம்ம நினைக்கிற இந்த புதுமை பொதுமை போல இல்லை தொல் பொதுமை என்று. ஆனா இருந்தார், அப்படி இருந்திருக்கார். இப்ப இந்தியாவில் மார்க்ஸ்
அந்த சுயதேவை பூர்த்தி கிராமங்கள், தன்னிறைவு கிராமங்களை பற்றி பேசுறாரு. தனி நில உடைமை இல்லாமல் இருந்துச்சு, நிலம் முழுவதும் சமூக உடைமையாக இருந்துச்சு. சமூகத்தின் பெயரால் அரசு அந்த நிலங்களை உடைமையாக வைத்திருந்ததுன்னு சொல்றேன். பிற்காலத்துல சில மார்க்சிய அறிஞர்கள் மார்க்சோட கருத்துல திருத்தம் சொல்றாங்க. இர்ஃபான் ஹபீப் சொல்றாரு, இஎம்எஸ் சொல்றாரு, இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல முகலாயர் காலத்திலேயே தனி நில உடைமை வந்தாடிச்சு, மார்க்சுக்கு போதிய தகவல்கள் கிடைக்காம போச்சு என்றெல்லாம் சொல்றாங்க. போனா போடும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன முக்கியம்னா, இந்த பொதுமை குமுகத்தினுடைய மீத மிச்சங்கள், அவற்றினுடைய தொன்மை சின்னங்கள், அடையாளங்கள், அதற்கான முறைமைகள், ஏற்பாடுகள் இந்த குமுகத்தில் இருந்துச்சு, உலகம் பூரா இருந்தது. எனவே என்ன முடியலன்னா, அதுக்குள்ள ஒரு கூறு போட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வைக்க முடியல. தொல்பொதுமை குமுகத்துக்குள்ள தொடக்க காலம், அப்புறம் இடைக்காலம், இறுதி காலம், எதிர்காலத்துல வேணா ஆய்வாளர்கள் அப்படிலாம் செய்யலாம். நம்ம சமந்தா விட்டு அதை ஆய்வு பண்ணி கூட நமக்கு சொல்லலாம், அது தனி விஷயம். அவங்க பல்வேறு தொல் குமுகங்களை பற்றி எழுதிட்டு வர்றாங்க. பின்னால எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பிரித்தானியர் ஆட்சி வந்ததற்கு பிறகு அவர்களுடைய பொருளியல் அரசியல் தேவைகளுக்காக இந்தியாவில் தொடங்கிய அந்த தொழில் வளர்ச்சி, அது புதிய வகுப்புகளை இந்த சமூகத்தில் தோற்றுவித்தது. அதனால்தான் இந்தியாவில் என்ன பேர் உண்டுன்னா, பொதுவா உலக நாடுகள் எல்லாவற்றிலும் என்னைக்கு முதலாளும் வகுப்பு வந்துச்சோ அன்றைக்கே உழைப்பாளும் வகுப்பு வந்துடுச்சு. அதாவது முதலாளர்களுக்கு நிகராக கூடவே உடன் பிறந்தவர்களாக தொழிலாளர்கள் வந்துட்டாங்க. அதாவது முதலாளர் வகுப்பு தன் சமக்குழியை தோண்டுவதற்கான தொழிலாளர் வகுப்பையும் உடன்பிறப்பாக கொண்டு வந்ததும். ஆனா இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்தியாவுக்கென்று முதலாளர்கள் வருவதற்கு முன்பே தொழிலாளர்கள் வந்துட்டாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் முதலாளிகள் அவர்களை அமர்த்தும் போது இங்க அந்த வர்க்க சுரண்டல் அப்பயே தொடங்கிடுச்சு. இந்தியாவில் முதலாளர்களை காட்டிலும் தொழிலாளர்கள் அகவையில் மூப்புடையவர்கள், மூத்தவர்கள். அப்ப அந்த தொழிலாளர்கள் வரும்போது இயல்பாவே இங்க புதுவிதமான ஒரு பழைய சாதி குமுகத்தோடு, இந்து சமுதாயத்தினுடைய சாதி அமைப்போடு ஒரு இணக்கம் கண்டு அதற்குள் சரி கட்டப்பட்ட ஒரு முதலிய அமைப்பு இங்க வந்துச்சு. கிழாரியம் அடியோடு பிரான்ஸ்ல நொறுக்கப்பட்ட மாதிரி, வேறு ஐரோப்பிய நாடுகளில் தயாரிக்கப்பட்ட மாதிரி முற்றிலுமாக தயாரிக்கப்படும். கிழாரியம் மட்டுமல்ல, சாதியம் அதுவும் ஒரு பொருளியல் அமைப்பு தான். அதற்கென்று ஆக்க உறவுகள் இருக்கு. நம்ம ரொம்ப முன்னாலேயே இந்த வகுப்புல பார்த்திருந்தோம். அது எப்படி பொருளியல் அடித்தளத்தினுடைய ஒரு பகுதி தான் சாதிகள். அது உழைப்பு பிரிவினையை மட்டுமல்லாம உழைப்பாளர்களின் பிரிவினையை குறிக்கிறது என்று அம்பேத்கர் சொல்றார். ஒரு முதலாளித்துவ குமுகத்தில் உழைப்பு பிரிவினை, டிவிஷன் ஆஃப் லேபர். இது எப்படின்னா, இந்த சாதி குமுகத்தில் டிவிஷன் ஆஃப் லேபரர்ஸ், உழைப்பாளர்கள் பிரிக்கப்படுறாங்க. இப்படி ஒரு சமூகம் இருக்கிற போது இதிலிருந்து நீங்கள் குமுகியத்துக்கு போகணும்னா என்ன பண்ண வேண்டியிருக்கு? முதல்ல தேசிய விடுதலையை, தேசிய சுதந்திரத்தை, தேசிய விடுமையை சாதிக்கும். அடிமைப்பட்ட சமூகம் தன்னுடைய உறவுகளை தானே தீர்மானித்துக் கொள்ள முடியாது. இரண்டாவதாக, இந்த சமூகத்துக்குள் இருக்கிற சாதியத்தை, கிளாரிய மிச்ச சுற்றங்களை களைந்தால்தான் அது ஒரு தெளிவான வகுப்பு போராட்ட பாதைக்கு போய் அதிலிருந்து ஒரு வகுப்புகளற்ற சமூகத்துக்கு போகும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, சைனாவில் புதிய ஜனநாயகம், அங்கிருந்து சோசியலிசம். நமக்கு இங்க ஒரு குமுக அறத்தை அடிப்படையாக கொண்ட குடியாட்சியத்தினுடைய இன்னொரு வடிவம் தான் இங்க குமுக. சமூக நீதியின் அடிப்படையிலான ஒரு விடுதலை. அந்த விடுதலையில் இருந்தா எங்க போக வேண்டியிருக்கும்னா சோசியலிஸ்டுக்கு, குமுகியத்துக்கு போகும். இந்தியாவில் நமக்கு இரட்டை கடமைகள் வந்துடுச்சு. என்ன?
பிரித்தானிய வல்லரசு எப்படி நம்மை அடக்கி வைத்திருந்ததோ, அடிமைப்படுத்தி வைத்திருந்ததோ, அதே போல் இந்திய வல்லரசு நம்மை அடிமைப்படுத்தி வச்சது. இப்ப மார்க்ஸ் காலம் வரைக்கும், இன்னும் லெனினுடைய காலம் வரைக்கும் கூட இந்தியா ஏதோ ஒரு தேசம் என்பது போலத்தான் பார்க்கப்பட்டுச்சு. ஸ்டாலின் மட்டும் ஒரு இடத்துல எழுதுறாரு, மேலிருந்து திணிக்கப்பட்ட முதலியத்தினுடைய தாக்கத்தினால் இந்தியாவிலும் தேசிய இனங்கள் போராடத் தொடங்கி இருக்கின்றன, விழித்தெழுகின்றன என்றெல்லாம் சொல்றாரு. ஆனா இந்தியாவுக்கான அரசியல் முடிவுகளை எடுக்கிற போது பொதுமை சர்வதேசிய அமைப்பு, அகிலம்னு சொல்லப்படுற அந்த அனைத்துலக அமைப்புல அல்லது தனிப்பட்ட முறையில தோழர்களுடனான ஆலோசனை கலப்பு மாநாடுகள், 57ல வெளியிடப்பட்ட ஆளும் கட்சிகளின் சாற்றுரை, 81 கட்சிகளுடைய சாற்றுரை 60ல வந்தது. இது எதிலையுமே இந்தியாவை ஒரு தேசம் போலவே தான் கருதி கொள்றாங்க. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சியில 1940லேயே அதிகாரி குழு அமைத்து இந்தியா 17 தேசங்களை கொண்ட ஒரு துணைக்கண்டம், ஒரு பெரிய நாடு என்ற முடிவு கொண்டார். இந்த ஒவ்வொரு தேசத்திற்கும் தன்னுரிமை வேண்டும், இந்தியாவை ஒரு கூட்டாட்சி குடியரசாக மாற்ற வேண்டும் என்று பிரிட்டன் அனுப்பிய தூதுக்குழுவிடமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மனுவெல்லாம் கொடுத்துச்சு. ஆனா அதையெல்லாம் காலப்போக்கில் மறந்துட்டாங்க. இன்று ஒரு திரைப்படத்துல லெனினின் சுயநிர்ணய உரிமை புத்தக மொழிபெயர்ப்புன்னு ஒரு போர்டு வந்தா கூட அதுக்காக அந்த படத்தையே தாக்குறாங்க. சுயநிர்ணய உரிமை நமக்கு எதிரானதுன்னு நினைக்கிறாங்க. இப்ப இதனால நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, நமக்கு ஒரு தேசிய விடுதலை தேவைப்படுது. அந்த தேசிய விடுதலைக்காக இந்த சமூகத்தை ஒன்று திரட்டுவதில் நம்ம தெளிவா சொல்றோம். 200 ஆண்டு கால பிரித்தானிய ஆட்சி, 75 ஆண்டு கால இந்திய ஆட்சி, இதுதான் உண்மை. இந்த உண்மையை ஒத்துக்கொள்ளாத ஒரு பொதுமை கொள்கை இருக்க முடியாது. இந்த உண்மையை ஒத்துக்கொள்ளாத ஒரு விடுதலை கொள்கை இருக்க முடியாது. இந்த உண்மையின் அடிப்படையில் வகுக்கப்படுகிற திட்டம்தான் ஒரு முழுமையான குடியாட்சியத்திற்கும் முழுமையான குமுக அறத்திற்கும் அதன் வழியாக ஒரு குமுகியத்திற்கும் வழிவகுக்க முடியும். அதிலிருந்தால் சுரண்டலிருந்து விடுதலை பெற முடியும், அதிலிருந்தால் நெருக்க விடுதலை பெற முடியும். அந்த மாதிரியான ஒரு சூழல் நமக்கு இருக்கு. அதுலதான் யார் முக்கியத்துவம் பெறாங்க? இப்ப நம்ம சில நண்பர்கள் எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் அவரை பிடிச்சு இழுத்துட்டு வந்து ஒரு நெத்தியில ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி இவ்வளவுதான் இவரு என்று சொல்றதுல ரொம்ப குறியா இருக்கிறார். பெரியாரா, அவர் ஒரு முதலாளித்துவ தலைவர். அம்பேத்கரா, முதலாளித்துவ தலைவர். நெல்சன் மண்டேலாவா, முதலாளித்துவ தலைவர். வேலுப்பிள்ளை பிரபாகரனா, அவர் ஒரு முதலாளித்துவ தலைவர். கமால் அத்தாத்துர்க்ல இருந்து யாரெல்லாம் இந்த வரிசையில வந்தாங்களோ அவங்க எல்லோருக்கும் ஒரு வர்க்க முத்திரை குட்டி இவங்களுடைய வர்க்க தூய்மையை நிலைநாட்ட நினைக்கிறார். என்ன புரிந்து கொள்ளணும்னா, பொதுமை குமுகத்தின் முதல் கட்டமாகிய குமுகிய சமூகம் அல்லது சோசியலிஸ்ட் சமூகத்திற்கான போராட்டத்தில் சமூக நீதிக்கான போராட்டம், குடியாட்சி நிறைவுக்கான போராட்டம், இவற்றுக்கு தலைமை தாங்குகிறவர்கள் புரட்சியாளர்கள், ஜனநாயக சக்திகள், ஜனநாயக ஆற்றல்கள். சமூக நீதி என்பது முதலாளித்துவத்தை அடியோடு ஒழித்து விடுவதில்லை, ஆனால் முதலாளித்துவத்தை ஒழிப்பதற்கான அடித்தளத்தை அதுதான் ஏற்படுத்தி கொடுக்க. அம்பேத்கர் பார்ப்பனியமும் முதலாளித்துவமும் நம் இரு பகைவர்கள் என்று சொன்னார். பார்ப்பனிய பகை பற்றி பேசப்படுகிற அளவுக்கு முதலாளித்துவ பகை பற்றி ஆட்சியாளர்களோ மற்றவர்களோ பேசுறது இல்லை. இந்த 2 பகைகளுக்கும் எதிரான போராட்டத்திற்கு இருக்கிற இடையுறவு, இதை புரிந்து கொள்வதில் தான் இன்றைக்கு சமூக மாற்றத்திற்கான போராட்டத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். பார்க்கிற போது இந்த கோணத்தில் இருந்து
இன்றைக்கு எழுந்திருக்கிற சூழலை நன்கு புரிந்து கொள்வதற்கு நான் நேற்று எழுதின, நீங்க எவ்வளவு பார்த்தீங்களோ என்னமோ தெரியாது. ஆபிரகாம் லிங்கன் யார்? பிற்காலத்தில் நெல்சன் மண்டேலா யார் இருக்கட்டும், ஆபிரகாம் லிங்கன் யார்? அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவர், அதிபர். ஆபிரகாம் லிங்கனை பற்றி மார்க்ஸ் எப்படி பார்த்தார்? அமெரிக்க அரசு ஒரு முதலாளித்துவ அரசு, அதுவும் வல்லரசிய முதலாளித்துவ அரசு, ஏகாதிபத்திய அரசு. ஆனா சமூக வளர்ச்சி போக்கில் ஒரு கட்டத்தில் அமெரிக்கா வடக்கும் தெற்குமாக பிரிந்து தென்பகுதி அரசுகள் ஒரு போர் தொடுக்கிறாங்க. என்ன போறது? அமெரிக்கா முழுவதிலும் கருப்பின மக்களுக்கு எதிரான அடிமை முறையை ஒழிக்கிற முயற்சியை அரசு செய்யக்கூடாது. இது ஒரு கூட்டாட்சி அமைப்பில் நாங்கள் கருப்பு அடிமைகளை வைத்துக் கொள்வோம், அது எங்கள் உரிமை. கருப்பு அடிமைகள் இருந்தால்தான் எங்களால் வேளாண்மை செய்ய முடியும், எங்களால் சாலைகள் அமைக்க முடியும். இதையெல்லாம் செய்தால்தான் நம்ம வளர்ச்சி பாதையில் செல்ல முடியும். இதை தடுப்பது என்பது எங்களுக்கு அளித்த உறுதிமொழியை மீறுவதாகும் என்று அவர்கள் அமெரிக்க அரசோடு போர் தொடுக்கிறார். அதை அவர்களுக்கு விளங்க வைக்க முயற்சிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஆபிரகாம் லிங்கன் ஒரு முடிவெடுத்து அந்த போரை நடத்தினார். அமெரிக்காவில் நடந்த இரண்டாவது விடுதலை போர் அது. இந்த ஆபிரகாம் லிங்கன் தலைமையில் நடைபெற்ற அடிமை முறைக்கு எதிரான அந்த உள்நாட்டு போரை மார்க்ஸ் பெரிதும் மதித்தார். நிறைய இடங்கள்ல இந்த ஆன்டி ஸ்லேவரி ரெபெல்லியன் என்றே அவர் குறிப்பிடுவார். அந்த காரணத்தினால் லிங்கன் வரலாற்றில் ஒரு மதிப்புக்குரியவரானார். மார்க்சனுடைய கேபிட்டல் நூல்லையே ஒரு இடத்துல குறிப்பிட்ட ஒரு வாசகம், புகழ்பெற்ற ஒரு வாசகம், லேபர் இன் த ஒயிட் ஸ்கின் கேன் நெவர் ஃப்ரீ இட் செல்ஃப் as long as labor in the black skin is branded. கருப்பு தோலில் இருக்கிற உழைப்பு அடிமை சூடு போட்டதாக இருக்கும் வரைக்கும் வெள்ளை தோலில் இருக்கும் உழைப்பு ஒரு நாளும் விடுதலை பெற முடியாது. இவர் எழுதினார். சுருக்கமா சொன்னா, எளிமையா சொன்னா, கருப்பு தொழிலாளி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறும் வரை வெள்ளை தொழிலாளியால் சுரண்டலிருந்து விடுதலை பெற முடியாது. அடிமை முறைக்கு எதிரான போராட்டம் என்பது யாருக்கோ பரிவு காட்டுகிற போராட்டம் அல்ல. வெள்ளை தொழிலாளர் அமைப்பு தன்னுடைய சொந்த நலனுக்காகவே இந்த போராட்டத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் என்பது மார்க்சுடைய பார்வையாக இருந்தது. நமக்கு இந்த வகுப்பு அல்லது வர்க்கம் என்பதற்கும் சாதிக்கும் இடையில் இருக்கிற உறவை புரிந்து கொள்ளும். இது ரெண்டும் வெவ்வேறு, ஒன்றை ஒன்று விலக்கி வைக்கக்கூடியது என்ற ஒரு தாழ்வான புரிதல் பல தோழர்களுக்கு இருக்கு. இங்க இருக்கிற பொதுமை கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இதை பற்றி ஒரு தெளிந்த பார்வை இல்லை. அவங்க இதை மேலெழுந்த வாரியா தான் பார்க்கிறாங்க. சாதி பிரச்சனை ஒரு தீண்டாமை பிரச்சனையை மட்டும் பார்க்கிறாங்க, அல்லது ஒரு இடஒதுக்கீடு தேவைப்படுகிற ஒரு சலுகை கொடுக்க வேண்டிய ஒரு பிரிவை மட்டும் பார்க்கிறாங்க. தாண்டி அவங்க பார்க்கறது இல்லை. ஆனால் சாதி என்பதன் உள்ளடக்கம் வகுப்பு தான், வர்க்கம் தான். இந்த நாட்டில் ஒருவர் ஏழையாக இருக்கிறாரா, தொழிலாளியாக இருக்கிறாரா என்பதற்கும் அவர் பிறந்த சாதிக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கு இல்லாம இருக்கலாம், விதிவிலக்குகள் இருக்கலாம். மொத்தத்தில் ஒடுக்கப்பட்ட சாதின்னா அவங்க உழைக்கும் வகுப்பு, வர்க்கம்னு அர்த்தம். அதே போல பெருமுதலாளிகள், நிலக்கிழார்கள், இந்த வகுப்புக்கும் அவர்கள் பிறந்த சாதிக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? அதே போல அதிகார வர்க்கம், நீதிமன்றங்களில் ஆட்சி செலுத்துகிறவர்கள், கல்விக்கூடங்களை ஆட்சி படைக்கிறவர்கள், இதுக்கும் சாதிக்கும் உறவு இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்கு. புள்ளி விவரங்களோடு நாம் கொடுக்க முடியும். இப்ப இயல்பாகவே என்ன ஆயிடுதுன்னா,
நீங்கள் சாதி ஒழிப்புக்கான போராட்டத்தில் ஈடுபடாமல், சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபடாமல், அதை கண்டுகொள்ளாமல் முகத்தை திருப்பி வைத்துக் கொண்டு நான் வர்க்கமாக மட்டுமே போராடுவேன் என்று சொல்வது உங்கள் போராட்டத்தை ஊனப்படுத்திவிடும். உண்மையிலேயே அக்கறையோடு கம்யூனிஸ்டுகள் உழைக்கும் மக்களுக்காக போராடிய இடங்களில் எல்லாம் அவர்கள் சாதியை தடையாக சந்தித்தார்கள். கீழத்தஞ்சையில் எப்படி வெண்மணியில போராடினாங்க, விவசாய தொழிலாளர்களை எப்படி போராடினாங்க எதிர்த்து திரட்டி, தெலங்கானாவில் பழங்குடி மக்களை எப்படி திரட்டி போராடினாங்க, மகாராஷ்டிரத்துல எப்படி போராடினாங்க, இன்னைக்கு தண்டகாரண்ய பகுதியில் எப்படி போராடிட்டு இருக்கிறாங்க. நாங்க சாதி பார்க்க மாட்டோம், நாங்க பழங்குடி பார்க்க மாட்டோம், எல்லாம் ஒண்ணு, உழைக்கும் மக்கள்லாம் ஒரு அணி, அப்படியே நடத்த முடியுது இல்ல. மாவோயிஸ்டுகள் தண்டகாரண்ய மக்களை திரட்டி போராடுகிற போது அவர்களுக்கு கல்வி அறிவு கட்டுவதற்கு அவங்களுடைய கோண்டு மொழிக்கு எழுத்து வரி வடிவம் கொடுத்தார்கள் என்று அருந்ததி ராய் சொல்றாங்க. அப்ப எப்படி எல்லாம் ஒன்னாயிடும்? இப்படி ஒரு போராட்டத்தை சந்தித்த காரணத்தினால்தான் என்ன சொல்ல வேண்டிய அவசியம் வந்துச்சு. உழைக்கும் மக்கள் முக்கியமா 2 பிரிவுகளா இருக்கிறாங்க. உழைக்கும் மக்களுக்குள்ளேயே பிறப்பினால் கற்பிக்கப்படுகிற வேற்றுமையிலேயே அவங்க 2 சூத்திரர்களாகவும் பஞ்சமர்களாகவும் இருக்கிறாங்க. இவங்க அவர்கள் உங்களுக்கு பார்ப்பனர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், அவங்க ஒரு மக்கள். ஆனா இந்த சூத்திரர்கள் பஞ்சமர்களுக்கு இடையில தீண்டாமை இருக்கிறது, பாகுபாடு இருக்கிறது, வீட்டை கொளுத்துறது இருக்கு, வன்முறை இருக்கு, எல்லா கொடுமைகளும் நடக்குது. அப்ப உழைக்கும் மக்களின் ஒற்றுமைக்கு இந்த சாதியம் தடையாக இருக்கிறது. அதுக்காக என்ன பண்ணலாம்? தீண்டாமையை பொறுத்துக்கிட்டு போ, குடிசையை கொடுத்துட்டா கூட நம்ம தோழன் தானே ஒத்துக்க என்று சொல்ல முடியுமா? முடியாது. இந்த முரண்பாட்டை களைவதற்கு போராட வேண்டிய கட்டாயம் இருக்கு. இந்த அறிவுரைகள் மூலம் அல்ல, போராடுவதன் மூலம். எது நிபந்தனையாக இருக்க முடியும்? யார் இருப்பதிலேயே அடித்தட்டில் இருக்கிறானோ அவனுடைய நலன் தான் நிபந்தனை. அதனால அதனுடைய விளைவுதான் என்னன்னா, நல்ல வளர்ச்சி பெற்ற தொழிற்சாலைகள்ல, அரசு அலுவலகங்கள்ல, தனியார் நிறுவனங்கள்ல அம்பேத்கரிய தொழிலாளர் முன்னணிகள் அதனால்தான் அமைக்கப்படுது. SC ST தொழிற்சங்கம் அதனால்தான் உருவாகுது. கற்பனையா யாரோ செயற்கையா உருவாக்குறது இல்ல. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் EB இருக்கு. EBல ஒரு முறையான ஒரு மைய தொழிற்சங்க அமைப்பு இருக்கு. மத்திய மின்வாரிய தொழிலாளர் முன்னணி ஏதோ ஒரு அமைப்பு இருக்கு. ஆனா இந்த புது தாராளியத்தினுடைய தாக்கத்தினால் பல பேரை வேலைக்கு அனுப்பிட்டான், வீட்டுக்கு அனுப்பிட்டான், புதுசா யாரையும் வேலைக்கு எடுக்கிறது இல்ல, எல்லாமே ஒப்பந்த தொழில விட்டுறான், கான்ட்ராக்ட் லேபர். இந்த கான்ட்ராக்ட் லேபர்ல வேலைக்கு வர்றவர் இருக்கான் பாருங்க, அவன் பெரும்பாலும் இந்த சூத்திர பஞ்சம வகுப்புகளை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு நிரந்தர ஊதியம் கிடையாது, வேலை பாதுகாப்பு 10,000 பேருக்கு மேல இருக்காங்க. இந்த அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களுக்கும் இவங்களுக்கு தொடர்பு இல்லாம இருக்காங்க. இவங்க தனியா போராடுறாங்க, அவங்க தனியா இருக்காங்க. அவங்க இவங்களை திரட்ட முயற்சி பண்றதில்ல. இந்த முரண்பாட்டுக்குள் மறைவாக பதுங்கி இருக்கிற முரண்பாடு சாதி முரண்பாடு. அந்த முரண்பாட்டை களையணும்னா நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு? சாதியத்தோடு எதிர்த்து போராடணும். சாதி களைந்த ஒற்றுமைக்காக போராடணும். சாதி களைந்த ஒற்றுமை எப்ப வரும்? இப்ப கேஷுவல் லேபரரும் பர்மனன்ட் லேபரரும் 2 பேருக்கு இருக்கிற பொது அடையாளம் என்ன? தொழிலாளியின் அடையாளம். அவனை உணர்ச்சியோடு பிணைப்பது எது? தமிழன் என்ற அடையாளம்.
தமிழா ஒன்றுபடு, தமிழா இன உணர்வுகள் என்ற முழக்கங்களுக்கு என்னங்க அர்த்தம்? அர்த்தம் என்னன்னா, உழைக்கும் தமிழர்களே ஒன்றுபடுங்கள், தொழிலாளர் விவசாயிகளாக இருக்கிற தமிழர்களே ஒன்றுபடுங்கள். உங்களுக்கு பொது அடையாளம். அதனால்தான் மீட்டு திணிக்கப்படுகிற போது யாராயிருந்து எதிர்ப்பது? பஞ்சமராக எதிர்ப்பதா, சூத்திரராக எதிர்ப்பதா, தொழிலாளியாக இருப்பதா, ஆடை ஊழியராக எதிர்ப்பதா? இல்ல, எல்லாரும் சேர்ந்து தமிழராக எதிர்க்கணும். காவிரி உரிமை பறிக்கப்படும் போது யாராக எதிர்ப்பது? தமிழர்களாக எதிர்க்கணும். அது வெறும் உழவர் சிக்கல் மட்டும் ஒதுக்க முடியாது. இயல்பா என்ன ஆகுது? இதைத்தான் இந்த சமூகத்தில் இடைச்சாதிகளாக இருப்பவர்கள், நம்ம தமிழ் சமூகத்தில் சூத்திரர் உண்டு, பார்ப்பனர் உண்டு, வேற ஒரு மற்றதெல்லாம் ஒப்புக்கு தான். வைசியர் சத்திரியர்லாம் தனியா இல்லை. இவன் தன்னை சத்திரியர்லாம் சொல்லிக்கிறான். சத்திரிய குல வன்னியருங்கிறான், வைசிய குலங்கிறான், தேவேந்திர குலங்கிறான். ஒரு குலமும் கிடையாது. எல்லாருமே அவங்க பல்லரா இருக்காங்க, பறையரா இருக்கிறாங்க, செருமார்கள் அல்லது செக்கிலியர்களா இருக்கிறாங்க. வன்னியர்கள், படையாட்சிகள், கள்ளர்கள், பிறன்மலை கள்ளர்கள், இப்படி பல விதமா இருக்கு. இவங்களை எல்லாம் ஒன்றுபட சொல்லும் போது இயல்பா முக்கியமான பிளவு எங்க வருதுன்னா, சாதிக்கு சாதி பிளவு இருக்கு, அது வேற செய்தி. 1000 சாதி இருந்தா 1000 கூண்டா இருக்கு, கிடக்க முடியாத கூண்டுகளா இருக்கு. அதெல்லாம் கூட காலப்போக்கில் வருது. ஆனால் யாருக்கு இடையில கடக்க முடியாத பிளவு இருக்குன்னா, இந்த பஞ்சமர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் இடையில. நீங்கள் தொழிலாளர் உரிமைக்கான போராட்டமாக இருந்தாலும், நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், டிஐ சைக்கிள்ஸ்ல ஒரு போராட்டம் வருது. யாரு போராடுறாங்க? தற்காலிக தொழிலாளர்கள் போராடுறாங்க. நிரந்தர தொழிலாளர்கள் இல்லை. அவங்க வேலை உத்தரவாதம் செய்யப்பட்டிருக்கு. அவங்க வேணும்னா ஆலையை மூடினா கூட வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கிட்டு காசு வாங்கிட்டு போயிடலாம். ஆனா சைக்கிள் செய்வதற்கான ஆர்டர் வரல, அல்லது செய்த சைக்கிள் சந்தையில விற்பனையாகல, இல்ல சைனாக்கார அனுப்பக்கூடிய சைக்கிள் தான் இங்க விற்கிது, அதோட போட்டி போட முடியல சந்தையில, இவன் ஆலையை மூடிடுவான். அவன் ஆட்குறைப்பு பண்றான், தற்காலிக தொழிலாளர்களை நீக்கிறான், ஒப்பந்த தொழிலாளர்களை வெளியே அனுப்புறான். அப்படி போராடும் போது அவங்க என்ன பண்றாங்க? இடதுசாரி தலைவர்களை போய் கூட்டு வரல, தலித் இயக்க தலைவர்களை கூட்டு வர்றாங்க. ஏன்னா இயல்பாவே அவர்கள் பெரும்பாலானவர்கள் தலித்துகளா இருக்கிறாங்க. அதாவது சாதியத்தை பார்க்காத, தொழிலை மட்டும் பார்க்கிற, உழைப்பு திறமை மட்டும் பார்க்கிற ஒரு முதலாளித்துவ ஏற்பாட்டிலேயே சாதி பிரித்து நிற்கிறது. இதுக்கு காலங்காலமா மனதில் ஊறிய சாதிய எண்ணங்கள், உணர்ச்சிகள், பாகுபாட்டு நிலைமைகள் காரணமா இருக்கு. இதை கடைவதற்கு தான், இதை கடப்பதற்கு தான் நீ அவனெல்லாம் பள்ளம் பறைய, அவனை போய் நான் தொடுவனா, அவன் வீட்டுக்கு போவனா, அவன் வீட்டுல பொண்ணு எடுப்பனா, அவன் எங்க வீட்டு பொண்ணை காதலிச்சா அவனை வெட்டிட மாட்டனா என்றெல்லாம் நிக்கிறான் பாருங்க இந்த சூத்திர பட்டம் சுமக்கிறவன். ஒரு பக்கம் இந்த சூத்திரன்னா எவ்வளவு இழிவான ஒரு பட்டம். சூத்திரனை எப்படி பார்ப்பனர்கள் சாத்திரங்கள்ல எல்லாம் பெரியார் சொல்லி பார்த்தார். உச்சமா சொன்னாரு, உனக்கு சூத்திரன் பட்டம் ஒழியணும்னா தானா ஒழியாது. எப்போ ஒழியும் தெரியுமா? பஞ்சவனுக்கு இருக்கிற பறையன் பட்டம் ஒழிந்தால்தான் பறையன் என்ற இழிவு ஒழியாமல் சூத்திரன் என்ற இழிவு ஒழியாது என்று பெரியார் சொன்னார். நான் இதைத்தான் ரெண்டையும் ஒப்பிட்டு காட்டுறேன். ஒரு வர்க்க விடுதலைக்கு வழிகாட்டக்கூடிய மார்க்ஸ் கருப்பு தொழிலாளி அடிமை முறையிலிருந்து விடுமை பெறாமல் வெள்ளை தொழிலாளியால் விடுதலை பெற முடியாதுன்னு சொன்னாரு. பறையன் பட்டம் ஒழியாமல் சூத்திரன் பட்டம் ஒழியாதுன்னு சமூக நீதி அல்லது குமுக அறக்கண்ணோட்டத்தில் பெரியார் அதை பார்த்து இவர் சொல்லல, இவர் அதுக்காக சொல்ல. ஆனா போராட்ட பட்டறிவு அனுபவம் அவர்களுக்கு எதை உணர்த்துகிறது என்றால் இந்த உண்மையை உணர்த்து. அது எப்படிங்க சூத்திரன்னு சொல்றது? பேர் சொல்லுங்க, வர்க்கத்தை சொல்லுங்க, உழைக்கும் மக்கள் ஒன்றுபடணும்னு சொல்லுங்க. பத்தல
இவனும் உழைக்கும் மக்கள், அவனும் உழைக்கும் மக்கள். ஆனா அவன் என்ன உழைக்கும் மக்களா இருக்கிறான்? அவன் ஒரு சாதியா இருக்கான், அவன் இன்னொரு சாதியா இருக்கான். சாதியம் என்பது முதலாளி கிட்ட மட்டும் இல்ல, நிலக்கிழார்ட்ட மட்டும் இல்ல, படிச்சவன்ட்ட மட்டும் இல்ல, எல்லாத்தையும் இருக்கு. நான் நேரடியா பார்த்திருக்கிறேன். கீழத்தஞ்சையில இந்த திருமண மோதல் பிரச்சனைகள் வரும்போது அது வெறும் சேரிக்கும் தெருவுக்கு மட்டும் வர்றதில்ல, பறையர் பள்ளருக்குள்ள வர்றோம். அவன் எப்படிங்க பிஆர்ல போய் நம்ம எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்கிறது என்று ஒரு தோழரை கேட்டார். ஒரு பஞ்சாயத்துல உட்கார்ந்து இருக்கோம் நானும் ஏச்சிக்கையும். அது எப்படி நம்ம பிஎல் அவன் பிஆர் ஆச்சே, இது பள்ளம் பறையன்னே சொல்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல வேற பேர் பிஎல் பிஆர் கேட்கிறாங்க. எவ்வளவு ஆழமாக இந்த நோய் ஊடுருவி இருக்கு, புறையோடி போய் இருக்குது இந்த நோய். இந்த நோயை எதிர்த்து தரப்பட்ட முழக்கம் தான் பறையன் பட்டம் ஒழியாமல் சூத்திரன் பட்டம் ஒழியாது. எனவே பஞ்சவர்களும் சூத்திரர்களும் இணைந்து அவங்க உழைக்கும் மக்களா, ஒடுக்கப்பட்ட சாதியா, பார்ப்பனியத்துக்கு எதிராக, முதலாளியத்துக்கு எதிராக, நிலக்கிழாரியத்துக்கு எதிராக போராட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை உணர்த்துவது. இது முதலாளித்துவத்துக்காக இல்லை, இது சுரண்டப்பட்ட மக்களுக்காக, விடுதலை போர் நிற்கிற மக்களுக்காக. இது பல பல கட்டங்களில் பல படிநிலைகளை இதை செய்யணும். நான் ஏற்கனவே இந்த தன்னுரிமையா விடுதலையா என்ற விவாத தொடங்குற காலத்துல 2 குறிப்புகள் எழுது. ஒன்னு தன்னுரிமை ஒரு விவாத குறிப்பு, இன்னொன்று சமூக நீதி ஒரு விவாத குறிப்பு. அதுல நான் விரிவா எழுதியிருக்கேன். நான் இன்னைக்கு அது தேட கிடைக்கல எனக்கு. எப்படி சமூக நீதி என்ற கருத்து எங்க கொண்டு போய் விடுது, சாதி ஒழிப்புக்கு எப்படி வழி செய்கிறது அரசு. இறுதியா ஒன்னே ஒண்ணு, இந்த ரிவோனியா வழக்கு விசாரணையை, நெல்சன் மண்டேலாவுடைய உரையை படித்து பார்க்கணும்னு சொல்லி நான் எழுதியிருந்தேன். யாராவது தோழர்கள் மொழிபெயர்த்த ஒரு நீண்ட உரை அது. ஆனா மிகச்சிறந்த ஒரு அரசியல் கல்விக்கான ஒரு உரை. அதில் அவரை கம்யூனிஸ்ட் என்று குற்றஞ்சாட்டுகிற போது அதை எப்படி அவர் ஃபேஸ் பண்றாரு, அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு, ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசுக்கும் தென்னாப்பிரிக்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையில் இருக்கிற உறவு என்ன, வர்க்கமற்ற சமுதாயத்தின் பேர் தனக்கு இருக்கிற ஈர்ப்பு என்பது எப்படி ஏஎன்சியை ஒரு கம்யூனிஸ்ட் அமைப்பாக குற்றஞ்சாட்டுவதற்கு வழிகோலாது, இது எல்லாத்தையுமே அவர் சொல்றார். நான் இன்னைக்கு இந்த வகுப்பினுடைய முடிவில் ஒரே ஒரு வாசகத்தை, ரிவோனியா உரையில், நீண்ட உரையில் அவர் ஆற்றிய ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் நான் எடுத்து காட்ட விரும்புகிறேன். The time comes in the life of any nation when there remain only 2 choices. எந்த ஒரு தேசத்தின் வாழ்விலும் ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் இரண்டு வாய்ப்புகள் தான் மீதம் இருக்கும். ஒன்று பணிந்து போவது அல்லது எதிர்த்து போராடுவது. இப்போது தென்னாப்பிரிக்காவிற்கு அந்த நேரம் வந்துவிட்டது. நாங்கள் பணிந்து போக மறுக்கிறோம். எல்லா வகையிலும், எங்கள் சக்திக்குட்பட்ட அனைத்து வகையிலும் எங்கள் மக்களையும் எங்கள் வருங்காலத்தையும் எங்கள் விடுமையையும் காக்க திருப்பி அடிப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கிறோம். இது ரிவோனியா விசாரணையில் நெல்சன் மண்டேலா பேசினது. இந்த உரையினுடைய கடைசி வாக்கியம் தான், I am prepared to die, but my Lord, if it needs me some ideal for which I am prepared to die. தென்னாப்பிரிக்கா நிறைவேற்றுமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் அந்த லட்சியத்திற்காக நான் சாகத்தை, ஏன்னா அவங்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறதா இருக்காங்க. அந்த வழக்குல இயல்பா விதிக்கப்பட்டிருக்க வேண்டிய தண்டனை தூக்கு தண்டனை தான். அது ஏன் விதிக்கப்படலைங்கிறதுக்கான காரணங்கள் நம்ம வேறொரு சந்தர்ப்பத்தில் நான் பேசியிருக்கிறேன். அந்த வழக்கில் அவர் கடைசியா அவர் அறிவிக்கிறார். நான் என்ன கேட்கிறேன்னா, இது நமக்கு ஊக்கம் ஊட்டுகிற ஒரு உரை, அப்படி ஒரு வாக்கியம் என்பதல்ல. ஒரு தேசத்தின் வாழ்வில் ஒரு கட்டம் வருகிறது. அந்த கட்டத்தில் ஒன்று பணிந்து போக வேண்டும் அல்லது எதிர்த்து போராட வேண்டும். நம் சக்தி முழுவதையும் திரட்டி எதிர்த்து போராடுவது என்று நாம் தீர்மானிக்கிறோம். இது தென்னாப்பிரிக்காவில் நிறவெறி அமைப்புக்கு எதிராக மண்டேலா கொடுத்த முழக்கம். ஒரே ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு கருதி பார்க்குமாறு கேட்டுக்கொள்றேன். என்னன்னா, இந்துத்துவ அரசுக்கு எதிராக இன்று
தமிழ் தேசத்திற்கு இது பொருந்துமா பொருந்தாத? பொருந்தும் என்றால் நம் சக்தி முழுவதையும் திரட்டி இந்துத்துவ வல்லரசாகிய இந்திய வல்லரசை எதிர்த்து பெருமுதலாளித்துவத்திற்கும் வல்லரசிய புதுத்தாராளியத்திற்கும் பார்ப்பன பனியா ஆதிக்கத்திற்கும் அடையாளமாக இருக்கிற இந்த அரசை எதிர்த்து எல்லா வழிகளிலும் போராட வேண்டிய தேவை இன்று எழுந்திருக்கிறது என்பதுதான் முக்கியமான படிப்பு. இந்த தேவையை ஒதுக்கிட்டு தமிழ் 50,000 ஆண்டு பழமையான மொழி, தமிழ்ல தொல்காப்பியம் இருக்கு, தமிழ் புனிதமான மொழி, இதெல்லாம் தமிழ் தேசியமே அல்ல. இதெல்லாம் ஏமாற்று வேலை. செத்துக்கிட்டு இருக்கிற நோயாளியினுடைய தலைமாட்டில் உட்கார்ந்து வேதம் படிக்கிற மாதிரி படிக்கிறது அல்ல தமிழ் தேசியம். இன்றைக்கு இருக்கிற உண்மையான படுமோசமான நிலைமையை தெரிந்து கொண்டு அதிலிருந்து மீள்வதற்கு விடுதலைக்காக போராட வேண்டும் என்பதுதான் படிப்பினை. அந்த விடுதலை தான் தமிழ்நாட்டினுடைய குடியாட்சியத்தையும் குமுக அறத்தையும் நிறைவு செய்யும். தமிழ்நாட்டில் சுரண்டலற்ற ஒரு குமுகிய அமைப்பை உருவாக்குவதற்கு வழி செய்யும். இதைத்தான் நாம் இன்றைய அரசியல் வகுப்பில் நாம் புரிந்து கொள்றோம். இன்னும் இது குறித்து விரிவாக அடுத்தடுத்த வகுப்புகளில் நாம் பார்ப்போம். நான் நிறைவு செய்கிறேன் நண்பர்களே.